இந்த வீடியோல நம்ம அக்கௌண்டன்சியோட செகண்ட் சாப்டர் குட்வில் நேச்சர் அண்ட் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குட்வில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதோட மீனிங் தெரியணும், அதுக்கப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஏன் குட்வில்ல வேல்யூ பண்றோம், குட்வில் அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் என்னென்ன, என்ன டைப்ஸ் ஆஃப் குட்வில் இருக்கு, அண்ட் இந்த குட்வில்ல எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற அதோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். குட்வில்லோட மீனிங் பார்க்கலாம். குட்வில் அப்படின்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிசினஸோ இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ அவங்க மேல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பாசிட்டிவ் ரெப்யூட்டேஷன், ஒரு பாசிட்டிவ் ரெகக்னிஷன் அண்ட் அவங்க மேல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டை தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ ஒரு பிசினஸ் இருக்கு, அதை பப்ளிக் பார்க்கும்போது ஓகே இவங்க நல்லா பிசினஸ் பண்றாங்க, இவங்க எப்பவுமே ட்ரஸ்ட் வர்தி, இவங்க ஹானஸ்டா இருப்பாங்க உங்க பிசினஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபீலிங் பப்ளிக் கிட்ட வருது இல்ல அந்த பிசினஸ பத்தி, அதுதான் அந்த பிசினஸோட குட்வில். ஓகே, சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப வந்து இவர் மிஸ்டர் குமார், இவர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. ஓகே, அந்த லொக்காலிட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இவரை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா இவர் ரொம்ப ஹானஸ்டாவும் ஜென்யூனாவும் இருப்பாரு. சோ யாரா கடைக்கு வந்தா கரெக்டா சில்லறையை கொடுத்துருவாரு. அதே மாதிரி நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவர் விற்பாரு. ஓகே, சோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிட்டாரு, அவரோட ஏரியால இவர் ரொம்பவே நல்லா டெவலப் ஆயிட்டாரு. சோ பீப்புள்கெல்லாம் இவர் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எதனால தெரிஞ்சிச்சு? ஏன்னா அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரஸ்ட், பீப்புள் அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட். ஓகே, சோ இந்த ட்ரஸ்ட் தான் அவரோட குட்வில். சோ இப்போ நாளைக்கு குமார் வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு புது ஸ்டோர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவர் குட்வில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு, அந்த ட்ரஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் பப்ளிக் வச்சிருக்காங்கல்ல அவர் மேல, அதுதான் அந்த குட்வில். சோ யாரா இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம டாடா கம்பெனி. சோ இப்ப டாடா கம்பெனி பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனி. ஏன்னா அதோட குவாலிட்டிக்கும் அதோட ரிலையபிலிட்டிக்கும் அதை நம்பலாம் நம்ம. சோ அதனால அது ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு கம்பெனி. சோ அந்த ரெப்யூட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அதோட குட்வில். சோ இப்ப டாடா வந்து ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா பீப்புள் வந்து உடனே வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா டாடா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்க நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வச்சிருக்கிற நம்பிக்கையில யாரா இருந்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ அதுதான் அந்த கம்பெனியோட குட்வில். சோ குட்வில்லோட மீனிங் இதுதான். குட்வில்லோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், ஒரு பிசினஸோட பாசிட்டிவ் ரெப்யூட்டேஷன் இல்ல அதோட நல்ல நேம் தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு பிசினஸ் வந்து ரொம்ப ரெப்யூட்டடா இருக்கும்போது அது நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணும். கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணா அங்க என்ன ஆகுது, சேல்ஸ் நிறைய நடக்குது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும், ப்ராஃபிட்ஸ் நிறைய earn பண்ண முடியும். சோ குட்வில் வந்து ஒரு பிசினஸ் நிறைய ப்ராஃபிட்ஸ் earn பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட்வில் வந்து இன்டான்ஜிபிள் அசெட். குட்வில் அப்படிங்கிறது அசெட், அதுல இது இன்டான்ஜிபிள் அசெட். இன்டான்ஜிபிள் அப்படின்றது எதெல்லாம் நம்மளால தொட முடியாதோ பார்க்க முடியாதோ, ஓகே அதுக்கு ஷேப் சைஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதை ஃபீல் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும், அதுதான் இன்டான்ஜிபிள். ஓகே, சோ குட்வில் அப்படிங்கிறது இங்க இன்டான்ஜிபிள் அசெட். சோ குட்வில்ல நம்மளால பார்க்க முடியாது, அதுக்கு ஷேப் சைஸ் எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ரெண்டு பேக்கரி இருக்கு, ஏ பி. ஓகே, பேக்கரி ஏ என்ன பண்ணுது, பேக்கரி பி வாங்குது, 500 crore rupees கொடுத்து வாங்குது. இப்ப பேக்கரி பி ல பாத்தீங்கன்னா அது கிட்ட டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கு. என்னென்ன டான்ஜிபிள் அசெட்ஸ், டான்ஜிபிள்னா எதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் தொட முடியும் ஷேப் சைஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ பில்டிங் வச்சிருக்கு, எக்யூப்மெண்ட் வச்சிருக்கு, இன்வென்டரி வச்சிருக்கு. சோ இதோட டோட்டல் டான்ஜிபிள் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா 280 crores. பட் பேக்கரி ஏ என்ன பண்றாங்க, 500 crores பே பண்றாங்க. ஓகே, சோ அப்போ 280 crores தான் டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கு, ஆனா பேக்கரி ஏ பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 crores கொடுக்குறாங்க. ஏன் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 220 rupees கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்கரி பி வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கு, நல்ல கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கு, லாயல் கஸ்டமர்ஸ்னா திருப்பி திருப்பி கஸ்டமர்ஸ் அவங்க பேக்கரிக்கு வராங்க. ஓகே, நல்ல லொகேஷன்ல வச்சிருக்கு பேக்கரிய. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீம் வச்சிருக்காங்க. அண்ட் பிசினஸும் அதோட ரெசிபிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சோ அதனால இந்த பேக்கரி பிக்கு ஒரு நல்ல பிராண்ட் ரெப்யூட்டேஷன் இருக்கு. சோ அதனால பேக்கரியே என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா 220 crore rupees பே பண்றாங்க. இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றாங்கல்ல, அதுதான் பேக்கரி பியோட குட்வில். ஓகே, சோ அப்ப இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 220 rupeesக்கு நம்ம சொல்றோம்ல இந்த பிராண்ட் ரெப்யூட்டேஷன் இருக்குன்னு, இதை நம்மள கண்ணால பார்க்க முடியாது. ஓகே, நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும், உங்க கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க, நல்ல லொகேஷன்ல வச்சிருக்காங்க, இதனால அவங்க earn பண்றாங்க அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட். சோ அதை தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா, it does not have an existence separate from that of an enterprise. So இங்க வந்து
பிசினஸ் வேற குட்வில் வேற அப்படின்னு கிடையாது. ஓகே, சோ இது எப்போ ரியலைஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸையோ இல்ல பார்ட் ஆஃப் அ பிசினஸ் சேல் பண்ணும்போதுதான் இந்த குட்வில்லோட வேல்யூ வந்து ரியலைஸ் ஆகும். சோ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க எகைன் கம்பெனி ஏ வந்து கம்பெனி பி 50 crore rupeesக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ இப்ப கம்பெனி பி யோட அசெட்ஸ் பாத்தீங்கன்னா லேண்ட், பில்டிங், மிஷினரி, சோ டோட்டல் அசெட்ஸ் 33 crores வச்சிருக்காங்க. இப்போ கம்பெனி ஏ என்ன பண்ணுது, 50 crores பே பண்ணுது. இந்த 33 crores தான் அசெட்ஸ் இருக்கு, பட் 50 crores பே பண்ணுது. சோ அந்த எக்ஸ்ட்ரா 17 crores பே பண்ணுது இல்லையா, அதுதான் அதோட குட்வில். இது கம்பெனி பி யோட குட்வில். சோ அந்த குட்வில்க்கு தான் கம்பெனி ஏ என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ராவா இந்த 50 crores ஐ மீன் 17 crores பே பண்ணுது. ஓகே, சோ அப்போ கம்பெனி ஏ வந்து இந்த 17 crores ஏன் கம்பெனி பிக்கு எக்ஸ்ட்ராவா பே பண்ணுது, ஏன்னா கம்பெனி பி யோட ரெப்யூட்டேஷன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், பிராண்ட் வேல்யூ, இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம பிசிக்கலா பார்க்க முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஓகே, அதனால கம்பெனி ஏ என்ன பண்ணுது, இந்த 17 crores எக்ஸ்ட்ராவா கம்பெனி பிக்கு பே பண்ணுது. இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்றோம். குட்வில்லோட அடுத்த ஃபீச்சர், இட் ஹெல்ப்ஸ் இன் ஏர்னிங் ஹையர் ப்ராஃபிட்ஸ். ஸோ பிசினஸ் வந்து ஹை ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு குட்வில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் டேஸ்டி பைட்ஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. லாயல் கஸ்டமர்ஸ்னா ரிப்பீட்டடா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க. ஓகே, ஸோ இந்த ரெஸ்டாரண்டோட ரெப்யூட்டேஷன்னாலையும் அந்த கஸ்டமர்ஸோட லாயல்ட்டினாலையும் இந்த ரெஸ்டாரண்டோட குட்வில் வந்து 5 lakh rupees அப்படின்னு வேல்யூ ஆயிருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த குட்வில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு நார்மலா 8 lakh rupees ப்ராஃபிட் earn பண்ணும். இப்ப இந்த குட்வில் இருக்குல்ல, ரெப்யூட்டேஷன் இருக்கு, கஸ்டமரோட லாயல்ட்டி இருக்கு, அதனால என்ன ஆகுது, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 12 lakh rupees earn பண்ணுது. அதாவது 8 lakhs நார்மல் ப்ராஃபிட், அதோட ஒரு 50% எக்ஸ்ட்ராவா earn பண்ணுது. சோ 8 lakhsல 50% 4 lakhs. சோ 8 lakhs plus 4 lakhs 12 lakh rupees ப்ராஃபிட் earn பண்ணுது. எதனால, இந்த குட்வில் இருக்கிறதுனால. சோ குட்வில் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த பிசினஸ்க்கு ஹை ப்ராஃபிட்ஸ் earn பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா, குட்வில் வந்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணும். அந்த பிசினஸ்க்குள்ள கஸ்டமர்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அது ரொம்ப பாப்புலர். அதுக்கு பேர் டெய்லி கிரைண்ட். ஓகே, அது ஏன் பாப்புலர், அது ஏன் ரெப்யூட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட காஃபி வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும், அண்ட் ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அண்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஒர்க் பண்றவங்க எல்லாருமே. ஓகே, சோ இதனால என்ன ஆயிடுச்சு, அந்த காஃபி ஷாப் வந்து அந்த கம்யூனிட்டி பீப்புள்குள்ளயும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளயும் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்ப இது இது எதனால நடந்துச்சு, ஏன்னா அந்த காஃபி ஷாப்புக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருந்துச்சு. இந்த ரெப்யூட்டேஷன் எதனால கிரியேட் ஆச்சு, காஃபியோட டேஸ்ட்னால, அதோட ஆம்பியன்ஸ்னால, அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்லினஸ்னால. சோ குட்வில் என்ன பண்ணுது, கஸ்டமர்ஸ் அங்க அட்ராக்ட் பண்ணுது. சோ ஃப்ரீக்வெண்டா என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி போறாங்க, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்க அடிக்கடி போறாங்க அந்த காஃபி ஷாப்க்கு. ஓகே, சோ இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட் பிசினஸ் இருக்கு, லாயல் கஸ்டமர்ஸ் திருப்பி திருப்பி அந்த கடைக்கு வராங்க. அடுத்தது வந்து வேர்ட் ஆஃப் மவுத். சோ இங்க கஸ்டமர் சாப்பிட்டுட்டு போனா வெளியில போய் ரெக்கமெண்ட் பண்றாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம். சோ அதனால நியூ கஸ்டமர்ஸ் வராங்க. அதே மாதிரி ஆன்லைன் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. சோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சோ அதனால என்ன ஆகுது, இந்த குட்வில் இருக்கிறதுனால அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய அட்ராக்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் குட்வில், குட்வில் வந்து சில ஃபேக்டர்ஸ்னால தான் எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளேயே வருது. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு, என்னென்ன ஃபேவரபிள் கான்ட்ராக்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதோட பிராண்ட் நேம், அடுத்தது ட்ரேட்மார்க், கஸ்டமர் பேஸ், இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த குட்வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸிஸ்டன்ஸ்ல வருது. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பேக்கரி இருக்கு. ஓகே, அந்த பேக்கரி வந்து 10 இயர்ஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு குட்வில் அவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க. என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சோ அவங்களோட பேக்கரியில இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவும் டெலிஷியஸாவும் இருக்கு. அடுத்தது எக்ஸலன்ட் கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க, எல்லா ஸ்டாஃப்மே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து கம்யூனிட்டியில இன்வால்வ் ஆகுறாங்க. சோ லோக்கல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்குதுன்னா அங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் சேரிட்டிஸ்க்கு ஸ்பான்சர் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதே மாதிரி ரொம்ப ரெப்யூட்டடா இருக்காங்க, ஏன்னா அவங்களோட ட்ரஸ்ட் வர்தி. அதே மாதிரி என்விரான்மெண்டல் கான்சியஸா இருக்காங்க. சோ இவங்க வந்து பொல்யூட் பண்றது கிடையாது, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா போறாங்க அவங்க பிசினஸ்ல, அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷனும் வாங்கியிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகுது, இந்த சில ஃபேக்டர்ஸ்னால அவங்க அந்த 10 இயர்ஸ்க்குள்ள ரொம்ப ரெப்யூட்டடா ஆயிட்டாங்க. ஓகே, சோ அப்போ அவங்களுக்கு எப்படி இந்த குட்வில்ங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது, இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் அவங்களுக்கு இந்த குட்வில்ல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சோ குட்வில் அப்படிங்கிற விஷயம் சில ஃபேக்டர்ஸ்னால எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது.
குட்வில்லோட மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஏன் குட்வில்ல வேல்யூ பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்ட்னர்ஸ் வந்து உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாத்தும் போது அவங்க குட்வில்ல வேல்யூ பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸா இருந்தாங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1:1. ஸோ ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ப்ராஃபிட் வந்து அவங்க ஈக்குவலா எடுத்துக்குவாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ரேஷியோவை 3:2:1 மாத்துறாங்க. ஓகே, ஏற்கனவே வந்த ப்ராஃபிட்ஸை ஈக்குவலா எடுத்துட்டு இருந்தவங்க இப்போ அவங்க ரேஷியோ மாறும்போது இதுல ஒரு பார்ட்னரோ 2 பார்ட்னரோ என்ன ஆகும், இனிமே ப்ராஃபிட் ஷேர்ல கம்மியா எடுத்துப்பாங்க. ஏன்னா ரேஷியோ மாறுது இல்லையா, சோ அவங்க கம்மியா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கம்மியா எடுத்துக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ராஃபிட் ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அண்ட் இதுல ஒரு பார்ட்னரோ 2 பார்ட்னரோ என்ன பண்ணலாம், கெயின் பண்ணலாம். அதாவது ஏற்கனவே ஈக்குவலா இருந்தாங்க, இப்போ அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது அவங்கள நம்ம கெய்னிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எதனால இவங்களுக்கு வந்துச்சு, ஏன்னா இவங்க குட்வில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிரியேட் பண்ணதுனால. அப்போ 3 பேரோட எஃபர்ட்ஸ்ல தான் இந்த குட்வில் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்திருக்கு. ஓகே, இனிமே இந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை குறைச்சிக்க போறாங்க. ஆனா குட்வில்க்கு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஆனா வரப்போற ப்ராஃபிட்ஸை கம்மியா தான் எடுத்துக்க போறாங்க. குட்வில்னாலதான் நம்மளுக்கு ஹை ப்ராஃபிட்ஸ் வரும் தெரியும் இல்லையா. சோ அந்த ஹை ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் இப்ப ப்ராஃபிட் ஷேர் மாறும்போது இவங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் கம்மி ஆகுது அந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்கு. சோ அவங்களோட அந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு இந்த கெய்னிங் பார்ட்னர் என்ன செய்யணும், அவங்களோட ஷேர் ஆஃப் குட்வில்ல காம்பன்சேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு புது பார்ட்னரை அட்மிட் பண்ணும்போது, இப்ப ஏ அண்ட் பி 2 பேர் பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்க ஒரு 15 இயர்ஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிங்கிற ஒரு பார்ட்னர் உள்ள வராரு. ஓகே, புது பார்ட்னரா உள்ள வராரு. ஏ அண்ட் பி இது வரைக்கும் அவங்க ஃபர்முக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ரெப்யூட்டேஷன் தான் குட்வில். அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பிசினஸ் வருது, ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இப்ப சி வரும்போது அந்த ப்ராஃபிட், இப்ப ஏ அண்ட் பி பாத்தீங்கன்னா ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருந்திருக்கலாம். இப்ப சி உள்ள வரும்போது அவங்க ப்ராஃபிட் ஷேர்ல சிக்கும் அவங்க கொடுக்கணும் இல்லையா. சோ இந்த சி கொடுக்கற ப்ராஃபிட்ஸ் எங்க இருந்து வருது, இவங்க ஏற்கனவே கிரியேட் பண்ண குட்வில்னால. சோ அதனால சி என்ன பண்ணணும், ஆஸ் அ நியூ பார்ட்னர் உள்ள வரும்போது ஏ அண்ட் பிக்கு அவங்களோட ஷேர், அதாவது அவங்களோட குட்வில்ல இவர் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். சோ இவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல அந்த 2 பார்ட்னர்ஸ்க்கும் காம்பன்சேட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு, இல்ல இறந்து போறாரு. சோ ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸா இருக்காங்க. பி இப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏபிசி 3 பேர் சேர்ந்துதான் பிசினஸ் பண்ணாங்க. சோ அதனால அந்த பிசினஸ்க்கு ஒரு நல்ல நேம் இருந்துச்சு, ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. இப்ப பி வெளியில போகும்போது பி ஏற்கனவே அந்த ஏ அண்ட் சிக்கு எஃபர்ட் போட்டு குட்வில் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த பிசினஸ்க்கு ஒரு நல்ல பேர் கொடுத்துட்டு தான் வெளில போறாரு. சோ அதனால ஏ அண்ட் சி என்ன செய்யணும், சி வெளியில போகும்போது அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொடுக்கணும். சோ அந்த டைம்ல அவங்க குட்வில்ல வேல்யூ பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நம்ம விற்கும் போது அதோட குட்வில் எவ்வளோ அப்படிங்கறத வேல்யூ பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்ங்கிறது தான் அந்த குட்வில். அடுத்தது 2 பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒன்னா அமால்கமேட் ஆகும்போது, ஒரே பிசினஸா பண்ணும்போது அவங்க என்ன செய்யணும், அவங்க அந்த குட்வில்ல வேல்யூ பண்ணணும். அடுத்தது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நம்ம கம்பெனியா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இது வரைக்கும் எவ்வளவு குட்வில் ஏர்ன் பண்ணிருக்கு அப்படிங்கறத வேல்யூ பண்ணும். சோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஏன் நம்ம குட்வில்ல வேல்யூ பண்றோம் அப்படின்னு. குட்வில்லோட வேல்யூவை எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஃபர்மோட மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டா, கேப்பபிளா, கம்பீட்டன்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபர்மால நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் மத்த ஃபர்ம்ஸை விட. ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ்டி பைட்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதை வந்து 2 பார்ட்னர்ஸ் ரன் பண்றாங்க. அந்த 2 பார்ட்னர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு செஃப். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு, அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, டிஷஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அண்ட் குவாலிட்டியும் எப்பவுமே ஒரே மாதிரி நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ரெவ்யூ பாத்தீங்கன்னா 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஓகே, சோ இப்போ இதோட குட்வில் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இதுக்கு குட்வில் நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்னா கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட். ஓகே, அதனால கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க, மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்றாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அண்ட் இது ஓவராலா இது டேஸ்டி பைட்ஸோட ரெப்யூட்டேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஓகே, சோ அப்ப இதோட மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால இதால ஹை ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேவரபிள் லொகேஷன். இப்ப வந்து ஒரு பிசினஸ் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறதும் அதோட குட்வில்ல அஃபெக்ட் பண்ணும். சோ இப்போ ஒரு பிசினஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளான லொகேஷன், லைக் எல்லா சைட்ல இருந்தும் அப்ரோச் இருக்கு, ரயில்வே, ரோடு, எல்லா சைட்ல இருந்தும் அப்ரோச் இருக்கு. அதே மாதிரி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, கஸ்டமர்ஸ் ஈஸியா வரப்போக இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. சோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும்.
குட்வில்லோட வேல்யூ அஃபெக்ட் பண்ற அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேவரபிள் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ ஒரு ஃபர்ம் வந்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கும் சேல் பண்றதுக்கும் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் ஃபேவரபிள் பிரைசஸ்ல வச்சிருக்காங்கன்னா அதுவும் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் குட்வில்ல அஃபெக்ட் பண்ணும். சோ இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப இந்த ஏபிசி ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட சப்ளையர்ஸ் அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்கல்ல அந்த சப்ளையர்ஸ் கிட்ட வந்து 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் பிரைஸை விட 10% கம்மியா தான் பே பண்ணுவோம் சப்ளையர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அடுத்தது பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் கிட்ட 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. ஓகே, அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவங்க நாங்க எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு சப்ளை பண்றோம், பிரீமியம் பிரைஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அதாவது சப்ளை செயின் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் எல்லாம், சோ அவங்களோடயும் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ்ல இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்ல நாங்க பே பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏபிசி ட்ரேடர் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இவங்களோட குட்வில்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அவங்களோட கான்ட்ராக்ட் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. சோ இங்க பாருங்களேன், அவங்க ரா மெட்டீரியல்ஸ 10% கம்மியா எடுத்துக்கிறாங்க, இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா எடுத்துக்கிறாங்க. அண்ட் ரெவென்யூ வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பிரீமியம் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அண்ட் சப்ளை செயினை வந்து ரொம்ப எஃபிஷியன்டா வச்சிருக்காங்க. இதனால அவங்களோட குட்வில் வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அவங்களோட ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். குட்வில்லோட வேல்யூ அஃபெக்ட் பண்ற நெக்ஸ்ட் ஃபேக்டர் லாங்கர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிசினஸ். இப்போ ஒரு ஃபர்ம் வந்து பிசினஸ்ல ரொம்ப வருஷமா இருக்கும்போது அதுகிட்ட நிறைய கஸ்டமர் பேஸ் இருக்கும். ஸோ அதனால சேல் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகுது, குட்வில்லோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா டீ வந்து 1964ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப அவங்களுக்கு பிராண்ட் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது 60+ இயர்ஸ்க்கு இருக்கு. ஓகே, டாடா டீ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 60+ இயர்ஸா. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் லாயலா இருக்காங்க, ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் டாடா டீ பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியில கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க புதுசு புதுசா கொண்டு வர ஃபிளேவர்ஸ்ல இன்னோவேஷன், கன்சிஸ்டன்ட் இன்னோவேஷன் கொண்டு வராங்க, அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அண்ட் இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எல்லா இடத்துலயும் சப்ளை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகும், இவங்களோட சேல் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி அவங்களோட குட்வில்லும் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன ரீசன், ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா பிசினஸ்க்குள்ள இருக்கிறதுனால. குட்வில்லோட வேல்யூ அஃபெக்ட் பண்ற நெக்ஸ்ட் ஃபேக்டர் அட்வான்டேஜ் ஆஃப் பேட்டன்ஸ். இப்ப சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பேட்டன்ஸ் தேவைப்படும். சோ எந்த ஃபர்ம் எல்லாம் இந்த பேட்டன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களோட குட்வில் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் பயோடெக், இவங்க வந்து கோவேக்சினுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகுது, அவங்க மட்டும்தான் அந்த கோவேக்சினை மேனுஃபேக்சர் பண்ண முடியும், செல் பண்ண முடியும். அண்ட் அவங்க வந்து 20 இயர்ஸ்க்கு காம்படிஷன்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இந்த பேட்டன்ட்னால. அண்ட் இந்த கோவேக்சின் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. அண்ட் பிரீமியம் பிரைசிங், ஜாஸ்தி பிரைஸ் வச்சிருந்தாங்க. சோ இதுக்கு வந்து ரெப்யூட்டேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு. சோ இவங்க இந்த பேட்டன்ட் அப்படிங்கறது ஒண்ணு வச்சிருந்ததுனால அவங்களோட குட்வில் வேல்யூ ஜாஸ்தி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆக்சஸ் டு சப்ளைஸ். எந்த ஃபர்ம் எல்லாம் வந்து ரெகுலரா சப்ளை பண்றதுக்கு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த ஃபர்மோட குட்வில்ல ஜாஸ்தி வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாக்டவுன் டைம்ல வந்து அவங்க ரீட்டைலர்ஸ் கிட்டயும் கஸ்டமர்ஸ் கிட்டயும் இந்த எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் லைக் சோப்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், பர்சனல் கேர் இதெல்லாம் வந்து ஸ்டெடியா சப்ளை இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சிருந்தாங்க, லோக்கல் சப்ளையர்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா வேற சில சப்ளை செயின் ரூட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. சோ இதனால என்ன ஆச்சு, அவங்க ஸ்டெடியா சப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, சோ அப்போ எந்த ஃபர்ம் எல்லாம் வந்து சப்ளைஸ்க்கு வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த ஃபர்மோட குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் குவாலிட்டி. சோ ஒரு ஃபர்ம் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா குட்வில்லோட வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டாடா மோட்டார்ஸ் இந்தியாவோட குவாலிட்டி ஃபோக்கஸ் என்னன்னா அவங்க நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி வெஹிக்கிள்ஸ் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, சோ அப்போ நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அவங்களோட குட்வில் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்டர் மார்க்கெட் சிச்சுவேஷன். இப்போ ஒரு ஃபர்மோட ப்ராடக்டோட டிமாண்டை விட அதோட சப்ளை கம்மியா இருக்கும்போது அந்த ஃபர்முக்கு வந்து கம்மியா கேபிட்டல் இருந்தா போதும், பட் ஹை ப்ராஃபிட்ஸ் earn பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்களோட குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜொமேட்டோ வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸை எப்படி ஃபேவரபிளா யூஸ் பண்றாங்க, அவங்களோட குட்வில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.
சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால மிடில் கிளாஸ் அர்பனைசேஷன் அதே மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ்னால நம்ம நிறைய ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் யூஸ் பண்றோம். சோ இங்க ஜொமேட்டோவும் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல தான் ஒர்க் பண்ணுது. ஃபுட் டெலிவரி சர்வீசஸ்ல தான் அதுவும் ஒர்க் பண்ணுது. சோ இந்த இடத்துல ஹை டிமாண்ட் இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்றாங்க. சோ அதனால ஜொமேட்டோவோட ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி ஆகுது. தேர்ஃபோர் அவங்களோட குட்வில்லும் ஜாஸ்தி ஆகுது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் பிசினஸ். பிசினஸ்ங்கும் போது ரிஸ்க் இருக்கும். நார்மல் ரிஸ்கை விட லோ ரிஸ்க்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குட்வில் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். சோ ஒரு ஃபர்மோட ரிஸ்க் கம்மியா இருக்கும்போது அவங்களோட குட்வில் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹல்திராம்ஸ் இருக்கு. ஹல்திராம்ஸ் வந்து ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இவங்களோட பிசினஸ் ரிஸ்க் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட். சோ ஓவர் 80 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபீல்டுல இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து பிராண்ட் ரெப்யூட்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது வந்து அவங்க வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் செய்யறாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இதனால அவங்களோட ரிஸ்க் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஏன்னா கன்சிஸ்டன்ட் சேல்ஸ் இருக்கு, அதே மாதிரி பிராண்ட் வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு ஒரு ரெப்யூட்டேஷன்னால. அப்புறம் கஸ்டமர் லாயல்டி. சோ திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க வாங்குறதுக்கு. சோ இந்த லோவர் ரிஸ்க்னால ஹல்திராம்ஸோட குட்வில் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு அண்ட் கஸ்டமர்ஸும் இந்த பிராண்ட ப்ரிஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் நேச்சர் ஆஃப் பிசினஸ். இப்போ ஒரு ஃபர்மோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஹை டிமாண்ட் இருக்கும்போது அப்ப அவங்களோட ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி இருக்கும். அதனால அவங்களோட குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சோ ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால குட்வில்லோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அமுல் இந்தியா. இது வந்து ஒரு இந்தியன் டைரி ப்ராடக்ட் கம்பெனி. ஓகே, இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மில்க், பட்டர், சீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட். அததான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இங்க கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி அவங்க சப்ளையும் ஸ்டேபிளா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷனையும் ஸ்டெடியா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறாங்க. சோ இதனால அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஹை டிமாண்ட் அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டேபிள் சப்ளைனால மேனேஜ் பண்றாங்க. இதனால அமுலோட ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியானா அவங்களோட குட்வில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு ஃபர்ம் வந்து வருஷா வருஷம் ஹை ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபர்மோட குட்வில் வந்து ஜாஸ்தியா இருக்கும். லைக் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுது, இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பேஸ் பண்ணி அவங்களோட குட்வில் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்ப கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தா அந்த இடத்துல வந்து அந்த ஃபர்முக்கு நல்ல குட்வில் வேல்யூ இருக்கும். இப்ப இன்ஃபோசிஸ் இந்தியா பாத்தீங்கன்னா அவங்க வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வச்சிருக்காங்க. சோ வருஷா வருஷம் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதனால அவங்க என்ன காட்டுறாங்க, எங்களால நல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியும், நல்லா வளர முடியும் அப்படின்னு காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்களோட பினான்சியல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கு. அவங்களோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டன்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெவென்யூ growth ஸ்டெடியா இருக்கு அண்ட் ஹை ப்ராஃபிட்ஸ் இருக்கு. சோ இதனால இன்ஃபோசிஸோட குட்வில் எப்படி இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தவிர்த்து சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆஃப்டர் சேல் சர்வீஸ், குட் கஸ்டமர் ரிலேஷன்ஸ், குட் லேபர் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி. இப்ப டாடா மோட்டார்ஸ் இருக்கு. இவங்க ஆஃப்டர் சேல் சர்வீஸ் கொடுக்குறாங்க. சோ த்ரூ அவுட் இந்தியா அவங்க வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் இது மூலமா கன்வீனியன்ட்டாவும் டைம்லி மெயின்டெனன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா குட் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. லைக் சோசியல் மீடியா இல்ல ஈவென்ட்ஸ் மூலமா வந்து கஸ்டமர்ஸை என்கேஜ்டா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறாங்க. ஓகே, அடுத்தது வந்து குட் லேபர் ரிலேஷன்ஸ். அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்து சில வெல்ஃபேர் கொடுக்குறாங்க. லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். இதனால டாடா மோட்டார்ஸோட குட்வில் வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் குட்வில். சி குட்வில் வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 26 கீழே வரும். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 26 வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸோட ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குது. குட்வில் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படிங்கிறதுனால அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 26 கீழே வருது. சோ குட்வில்ல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பர்ச்சேஸ் குட்வில், இன்னொன்னு செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். பர்ச்சேஸ் குட்வில் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ம் இன்னொரு ஃபர்மை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணும், அதுதான் குட்வில். ஓகே, இப்போ ஒரு ஃபர்ம் வந்து இன்னொரு ஃபர்மை பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களோட நெட் அசெட்ஸ், அதாவது அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ், அந்த நெட் அசெட்ஸை விட ஜாஸ்தி அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து பர்ச்சேஸ்ட் குட்வில். சோ ஒரு ஃபர்மை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்றோம் இல்லையா, அதுதான் பர்ச்சேஸ்ட் குட்வில். செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் அப்படிங்கிறது பர்ச்சேஸ்ட் குட்வில் கிடையாது. பட் ஒரு ஃபர்ம் அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால அவங்களோட எஃபர்ட்ஸ்னால ஏர்ன் பண்றது தான் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். ஓகே, சோ இப்போ அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 26 படி
நம்ம செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காட்ட மாட்டோம். பர்ச்சேஸ்ட் குட்வில்ல வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல காட்டுவோம். பர்ச்சேஸ்ட் குட்வில்ல பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல காட்டுவோம். செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ல வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காட்ட மாட்டோம். இப்ப இந்த குட்வில்லோட மீனிங், ஃபீச்சர்ஸ், ஃபேக்டர்ஸ், டைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா இந்த குட்வில்ல எப்படி வேல்யூ பண்றது, இந்த ஃபர்முக்கு இதுதான் இதோட குட்வில் வேல்யூ அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், நெக்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் தேர்ட் ஒன் கேபிட்டலைசேஷன் மெத்தட். இப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் கீழ 2 மெத்தட் இருக்கு. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அண்ட் கேபிட்டலைசேஷன் மெத்தட் கீழ 2 மெத்தட் இருக்கு. capitalization of average profit, capitalization of super profit. So இந்த methods யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், goodwill வேல்யூ பண்ண முடியும். ஓகே, so இந்த methods எல்லாம் டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். எந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம போடுறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் அதோட தியரியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இப்ப குட்வில்லோட ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப குட்வில்னா என்ன, அதோட ஃபேக்டர்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னங்கறத நம்ம தரவா புரிஞ்சுக்கிட்டோம். சோ இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.